ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வினி செலக்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மில்க் புட்டிங் பண்ண போகிறோங்க. எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். கட் பண்ணும்போது நல்லா கேக் மாதிரி நல்லா இருக்கும். ரொம்ப சாஃப்டாக கேக் மாதிரின்னு சொல்ல முடியாது, அதை விட நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சரில் நல்ல ஒரு சீம்பல் மாதிரி அது போல் நமக்கு கிடைக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடிக்கடி நம்ம பாயசம் கேசரி மாதிரி ஸ்வீட் தான் பண்ணுறோம். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் பால், பசும்பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து 1/4 கப்பு போல் சுகர் சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் நான். இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறது. இதில் அருமையான மில்க் புட்டிங் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 3 நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சுக்கணும், கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா கட்டி கட்டியாக இருக்கும்போது நல்லா இருக்காது. இது மாதிரி கை விடாமல் கிளறிக்கிட்டே வரும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கைவிடாமல் இருக்கணும்னு சொன்னோன்னா அது போல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் எக்ஸ்ட்ராவாக ஆயில் அது இதுன்னு தண்ணி இது மாதிரி எக்ஸ்ட்ரா எதையுமே நம்ம சேர்க்கவே கூடாது. நான் சொன்ன அளவுகள் மட்டும்தான் இது. இதை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆயில் தடவிருக்கணும். நான் நெய் தடவிருக்கேன் ஒரு கப்பில். தடவிட்டு அதில் சூடாக இருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை நான் உள்ளே எடுத்து நான் போடுறேன். போட்டுட்டு அதை கொஞ்சம் நல்லா நம்ம சமப்படுத்தி வச்சுக்கிறோம். வழக்கமாக இது மாதிரி புட்டிங் வந்து அகரில் தான் பண்ணுவாங்க. கடல் பாசி இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இதை பண்ணுறோம். நம்ம இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, சீம்பாலும் இல்லாமல் பால்கோவாவும் இல்லாமல் எடப்பட்ட ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வட்டையப்பம் சொல்லுவாங்களே, அதுலேயும் ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரில். இதில் குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஸ்வீட் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இது சூடு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம். சூடு ஆடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. நமக்கு சீக்கிரம் வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் கத்தியால் நான் வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். அது அப்படியே ஒட்டாமல் வரும். அப்படியே அந்த சீம்பால் மாதிரியே தான் இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் வந்து நல்ல சம்மர் டைமுக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்குங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.